வர்க்கீஸ் நீயே சொல்லிட்ட, இதுக்கு மேல நாங்க என்ன இருக்கு சொல்றதுக்கு? உனக்கு அந்த பையன் நல்ல பையன் தோணுச்சுன்னா எங்களுக்கும் சம்மந்தம் தான். ஏம்மா எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல. உனக்கு இப்பயே 26 வயசு ஆயிடுச்சு. இன்னும் கல்யாணம் பண்ணாம இருந்தானா வேற என்ன சன்னியாசியா போக போறியா? அதுக்கு சொல்லலாமா, உங்களெல்லாம் விட்டுட்டு எனக்கு போகவே பிடிக்கல. இங்க இருந்து போகாம இங்கேயே உட்காந்து என் டார்ச்சர் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டா போல. முதல்ல இந்த ரெட்டை குடுமிய பார்சல் பண்ணி அனுப்புனாதான் இந்த ஒத்த குடுமிய அடங்கும். இங்க பாரு நாத்து, நம்மளை விட ஒரு மடங்கு பணக்காரங்க தான் அவங்க கிட்ட காரு பங்களான்னு எல்லாம் இருக்கு. அங்க போனேன்னு வச்சுக்க ராணி மாதிரி இருக்கலாம். சின்ன பொண்ணு, பங்களாலாம் எதுவும் இல்லையே சின்ன பொண்ணு, நம்ம வீடு மாதிரி தான் இருக்கும். ஏங்க சும்மா இருங்கங்க, நான் சொல்றதுக்குலாம் ஆமான்னு மட்டும் சொல்லுங்க. உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா விடு நாத்து, ஒரு பிரச்சனையும் இல்ல. நாங்க அந்த அண்ணன் கிட்ட சொல்லிக்கிறோம். காரு பங்களாலாம் இருக்கா? பெரிய பணக்காரங்களா இருப்பாங்களோ? எதுக்கு வேணான்னு சொல்லிக்கிட்டு ஓகேனே சொல்லிடுவோம். அண்ணி வேண்டாம் நான் சொல்லல அண்ணி, இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் தான் சொன்னேன். நீங்க இவ்ளோ கட்டாயப்படுத்துறதுனால நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அண்ணி. பயங்கரமான ஆள் தான் இந்த நாத்து. கார் பங்களாலாம் இருக்குன்னு சொன்னோன்னே கல்யாணத்துக்கு சரின்றாலே. அப்புறம் என்னடா, அவளே சரின்னு சொல்லிட்டா. மாப்பிள்ளையே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனால நாளைக்கு டைரக்டா நிச்சயம் பண்ண வர சொல்லிடு.